ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டுல அப்ப அப்ப அரண்டு போய் கிடக்காங்க. எவன் தளபதி விஜய் அவர்களை ஒழிக்கணும் அழிக்கணும் நினைச்சாலும் அவன் எல்லாம் இப்ப என்ன பண்றது பிதுங்கி நிக்கிறானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 21 மதுரை நடக்க போற சம்பவத்தை பார்த்தா, அதாவது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாநாட்டுக்காக தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக்கழகத்துல உறுப்பினர் ஒருத்தரும் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்குறாங்க. அதாவது எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுறக்கூடாது, மக்களுக்கு ஏதாவது துன்பம் தர வகையில எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு விஜய் ரொம்ப மெனக்கிடுறாரு. சோ அதை பார்க்கும்போது இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இந்த அளவுக்கு மெனக்கிட்டு ஒரு மாட்டுக்காக இவ்வளவுக்குள்ள வசதிகள் பண்ணிருந்தாங்கன்னா அப்படின்னு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்ல. அந்த அளவுக்கு இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு மாடு நடந்து கிடைக்கிற மாதிரி வெகு விமர்சையா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்குண்டான வேலை நடந்துட்டு இருக்கு. சோ அதை பத்தி இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க விமர்சனம் பண்றவங்களாம், விஜய் வந்தா மட்டும் இங்க கிழிச்சிருவாரு, என்னத்த கிழிப்பாருன்னு இப்படிதான் கிழிப்பாரு. ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுகளே தன்னை பார்க்க தான் மாநாட்டுக்குரிய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவுக்குள்ள மெனக்கிட்டு அதுக்காக செலவு பண்ணக்கூடிய அதுக்காக பார்த்து செய்யக்கூடிய விஜய் அவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரானா எப்படி பண்ணுவாரு? தான் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எவ்வளவு விஷயங்கள் முன்னெடுப்பாரு. அதெல்லாம் உனக்கு எங்கடா புரியுது தற்கொலைகளுக்கு? நீங்க கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும். அதாவது கேட்டீங்கன்னா முதல் மாநாடே பாத்தீங்கன்னா விழுப்புரம் விக்கிரவாண்டியில மிக சிறப்பா தளபதி விஜய் வெற்றிகரமா நடத்தி கேட்டாரு. சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா சின்ன குறைபாடு எங்க வச்சு கேட்டீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் எதிர் ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து பெருசா கட்டுவாங்க. எப்பவுமே நெகட்டிவ் தான் பெருசா கட்டுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அங்குமே தண்ணி பாட்டில் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில கொடுத்தாங்க. சோ அதுல சொன்னாங்க கேட்டீங்கன்னா வாட்டர் பாட்டிலாம் தூக்கி போடுறாங்க. சோ சில பேருக்கு தண்ணி கிடைக்காம பாத்ரூம் சைடுல இருக்கிற தண்ணியை குடிச்சாங்க. சோ இந்த அளவுக்கு அங்க தண்ணி வசதி கூட சரியா செஞ்சு கொடுக்கல அப்படின்னு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால தளபதி விஜய் தன்னுடைய 2வது மாநாட்டுல இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது, நம்மளுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நாம தான் எல்லாத்தையும் மண்ணு சொல்லிட்டு, அதாவது கூட்டம் அதிகமாயிட்டுனா தண்ணி வண்டி எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது சொல்லிட்டு பூமி கட்டில குழாய் போட்டு தண்ணி கொடுக்குறாருங்க. சோ இந்த மாதிரி மெனக்கிட்டு யாருங்க பண்ணிருக்கா? இந்த அரசியலுங்க வர்ற மக்களுக்கு இவ்வளவுக்குள்ள பண்ணிருக்காங்க. சோ முதல் முறையா தளபதி விஜய் இவ்வளவுக்குள்ள மெனக்கிடுறாரு. அதாவது இங்க எல்லாரும் போற பக்கம் சொல்லிடுறானுங்க, விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியல, அவரு வந்து தற்கொலை, அவருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியுது, அவர் வந்து பேசவே மாட்டேக்காரு, வெளியே வர மாட்டேக்காரு. டேய் வெண்ணைகளா, பேசுறது வெளில மட்டுமே அரசியல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான தலைவர் மக்களுக்கு நல்லது என்னது அப்படிங்கறத உள்ள இருந்து யோசிக்கணும். சும்மா பேரளவு மட்டும் சொன்னா கிடையாது. உண்மையிலே யோசிக்கக்கூடிய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். நான் இன்னைக்கு எதுக்கு இந்த மாட்டை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் திரும்ப திரும்ப போன மாட்டில் நடந்த எந்தவித அசம்பாவிதங்களும் இந்த மாட்டில் திரும்பி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமா இருக்கிறதுல எல்லாருக்கும் அறிவு கொடுத்துட்டு இருக்கா தளபதி விஜய் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா போன மாநாட்டுக்கு இப்படிதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாரு, கவனமா வாங்க, டூ வீலர்ல வர்றதா இருந்தா ஹெல்மெட் போட்டு வாங்க திரும்ப திரும்ப சொன்னார். ஆனா அதையும் மீறி ஹெல்மெட் போடாம டூ வீலர்ல வந்து அதாவது ஒரு ஜாக்கிரதையா கவனமா இல்லாம அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அது யார் தலையில போய் விழுது? தளபதி விஜய் தலையில தான் போய் விழுது. அவர் தானே அந்த மாற்றம் நடத்துறாரு. சோ எல்லாருமே அவரை பத்தி பாத்தீங்களா, அங்க அவருடைய கட்சிக்காரங்களுக்கு இப்படி ஆயிட்டு அவர் ஒண்ணு கண்டுக்கல வைக்கல, அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா ஒரு நெகட்டிவா போய் முடியுது. சோ அதனால திரும்ப நான் இந்த விஷயத்துல நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழை வச்சுக்கிறது தோழர்கள் நீங்க எங்க இருந்து எந்த ஊர்ல இருந்து மதுரை மாட்டுக்கு போனாலும் சரி, ரொம்ப கவனமா போங்க, பாதுகாப்பா போங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க நேசிக்கக்கூடிய உங்க தலைவர் தான் அது கெட்ட பேராவே முடியும். சோ அதனால திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரை மக்களுக்கு தான் இருக்கு. மதுரையில் உள்ளவங்க விட்டுறாதீங்க. இங்க வந்து ஏகப்பட்ட சதி நடக்குது. தளபதி விஜய் அவர்கள் களங்க வைக்கணும். இந்த மாநாட்டுல பெரிதளவுல கூட்டமே வரக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அதாவது ஒரு நெகட்டிவா கட்டமைக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சதி வேலையில பண்றாங்க. இதுக்கு ஏகப்பட்ட பேர் துணை போறாங்க. சோ அதெல்லாம் முறியடிச்சு மிக பெரிய அளவுல ஒரு கூட்டம் வந்து இதுதான் மாநாடு அப்படிங்கிறபடி மதுரை மாநாட்டு வேர்ல்டு லெவல் ஃபேமஸான, அதாவது இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய மாநாடு தளபதி விஜய் அவர் தலைமை நடந்தா தமிழை வச்சுக்கிறது 2வது மாநில மாநாடு மதுரை மாநாடுங்கிற பேரை வாங்கணும். அது முழு ஒத்துழைப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு தானாகவே மக்கள் கூட்டம் சேரும். இருந்தாலும் உங்களுடைய பங்களிப்பு அதுல இருக்கணும். மதுரை மக்கள் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கணும். நீங்க சும்மா சொல்ல வேண்டாம். மதுரை மக்கள் எப்பவுமே அப்படிதான் பாக்குறதுக்கு நம்மள மாதிரி முரட்டுத்தனமா இருந்தாலும் பழகுனா பாசத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. சோ அவ்வளவு அன்பான மக்கள். அதாவது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பா இருந்து எல்லாருக்கும் வழிவகைகளை செஞ்சு கொடுத்து உங்களால எவ்வளவு முடியுமோ, அதாவது வெளியூர்ல இருந்து எல்லா மக்களும் வருவாங்க. சோ நீங்க தான் அதுக்கு வந்து அரணா அவங்களுக்கு எல்லா பாதுகாப்போட அவங்களை வந்து அந்த மாநாட்டுக்கு அழைத்து செல்லணும். அது உங்களுடைய தனி ஒவ்வொருத்தரும் வாலண்டியர்ஸா மாறணும். கட்சியில இருந்து எல்லாமே பக்கா பிளான் போட்டு எல்லாமே வச்சிருப்பாங்க. எப்படி எந்த பாதையில போகணும், எப்படி போகணும் எல்லாமே அதுக்கு வந்து ஆட்கள் இருக்கும். இருந்தாலும் வெளியில இருந்து வரக்கூடியவங்க சிக்கி தேவச்சு இங்க வந்து நிறைய சதிகளை நடக்கும். நான் சொன்னா டோல்கேட்ல மறிச்சு ரூட்டை மாத்தி விடுவாங்க. இப்ப இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டத்துக்கு நம்ம அஜித் குமார் போட்டத்து பண்ணும்போது 8 கிலோமீட்டர் சுத்தி விட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிறது நிறைய வழிகள்ல ஏதாவது குளறுபடி பண்ணிட்டு ஏகப்பட்ட பணம் குறைய நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் அதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில உண்மையா தளபதி விஜய் மாநாடு சிறப்பிக்க நினைக்கக்கூடிய மதுரை மக்கள் தளபதி விஜய் நேசிக்கக்கூடியவங்க அதுக்கு உறுதுணையா இருந்து அதை வந்து அதாவது எதிரிகளோட சதிகளை முறியடிச்சு இந்த மாட்டை வெகு சிறப்பா வெற்றிகரமா நீங்க வந்து நடத்தி முடிக்கணும். எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் யோசிப்பேன்,
அதை பாக்குற விஷயங்கள் நமக்கு ஏன்னா தேதியை மாத்த வச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் இருக்காங்கன்னு ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. யாரு வேணா வந்து போட்டோம். அதாவது இதுக்கு முன்னாடி தீபாவளி 31 அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு. அப்ப தீபாவளிக்கு 4 நாள் தான் இருந்துச்சு. சோ அப்பவே பாத்தீங்கன்னா ஞான பிரசாத் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்தவங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி தான். இவங்க வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி அனுமதி கேட்டிருந்தாங்க. 2 நாள் கழிச்சு தான் விநாயகர் சதுர்த்தி. ஆக்சுவலா 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் விநாயகரை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி அதை விழாவை கொண்டாடுவாங்க. ஆனா அன்னைக்கே போய் கரைக்க போக மாட்டாங்க. அதுல இருந்து 3 நாள் கழிச்சு தான் விநாயகர் சதுர்த்தியை ஊர்வலமா எடுத்து போவாங்க, கரைக்க போவாங்க. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு 27ஆம் தேதி தான் போட ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்கு 2 நாள் முன்னாடியே அது மாநாடு நடக்குது. சோ ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல உள்ள சூழ்ச்சி பண்ணு சில பேர் சொல்றாங்க கேட்டீங்கன்னா விஜயகாந்தோட பிறந்தநாள் வருது. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த 25ஆம் தேதி அதை நடத்தினாரு அந்த மாநாட்டு அப்படின்னா விஜயகாந்தோட ரசிகர்களும் தொண்டர்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சேருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பலமா விஜய் அவர்கள் சேர்ந்துரும். அதனால சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாளை தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போகுது. மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட பொதுச் செயலாளர் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர் பேசுறது அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புகைப்படத்தையே வசனங்களே எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனி ஒரு கட்சி இருக்கு அவங்க சொல்ற லாஜிக் ஓகே தான். எங்களுக்கு ஒரு தனி கட்சி இருக்கு, அதாவது திரைப்படங்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம், ஆனா மற்ற தனிப்பட்ட கட்சிகளை பயன்படுத்தக்கூடாது, எங்க கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒன்னு நான் அவங்களை பார்த்து கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது சரி அவர் மாதிரி கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் மட்டும் பயன்படுத்துனீங்கல்ல, அது மட்டும் நியாயமா? அதாவது கருப்பு எம்ஜிஆருக்கு தனி ஒரு கட்சி ஏடிஎம்கே இருக்குல்ல, அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை நீங்க கொண்டுட்டு கருப்பு எம்ஜிஆர் அதை ஐடென்டிஃபை பண்ணீங்களா? எதுக்கு பண்ணணும்? விஜயகாந்த் அவர்களே எப்படி எம்ஜிஆர் எதுக்கு யூஸ் பண்ணணும்? அது வந்து பாத்தீங்கன்னா தவறு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஐக்கனா எல்லாருக்கும் பிடிக்குது. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு மனுஷனா அவங்க பயன்படுத்துறாங்க. அதாவது பயன்படுத்துறது ஒரு யூஸ் பண்றது அவங்களுக்கு பெருமை தானே, சந்தோஷம் தானே. ஒருத்தங்க விஜயகாந்த் அவ்வளவு தூக்கி பிடிச்சு கொண்டாடுறாங்க, விஜயகாந்த் அவ்வளவு தூக்கி பிடிக்கணும் அவங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னா அது வந்து நல்ல விஷயம் தானே. அது உங்களுக்கு பெருமை தானேங்க. அதுல என்னங்க அது ஏன் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கொண்டு வரது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த இளையராஜா அவர்கள் இப்ப திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சண்டை போட்டு கேஸ் போறாருல, இவனுடைய பாட்டை பயன்படுத்திட்டாங்க, என்னுடைய மியூசிக்கை பயன்படுத்திட்டாங்கன்னு. அவருக்கு இருக்கிற உச்சத்துக்கு அவர் இருக்கிற சொத்துக்கு அவர் எல்லாமே சேர்த்துட்டாரு, புகழ் பணம் எல்லாம் சேர்த்துட்டாரு. இருந்தாலும் போயிட்டு கொஞ்சம் அதாவது ஒரு பெருந்தன்மை இல்லாம நடந்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அதாவது விஜயகாந்த் அவர்கள் போட்டாவை யாரும் பயன்படுத்தாதீங்க, போட்டோ பசங்களை யாரும் பயன்படுத்தாதீங்க. சரி, ஓகே. என்னோ ஒண்ணு இப்போ அந்த தேதியை மாத்திட்டாங்க. சோ தேதியை மாத்துறதே பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சதியின் காரணமாக தான் தேதியை மாத்திருக்காங்க. சோ இவங்க திடீர்னு ஒரு தேதியை கொடுத்துடணும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி முதல்ல அறிவிக்கும் போது தளபதி விஜய் அறிவிச்சார். அதனால இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிக்கெட் நம்மகிட்ட சொல்றாங்க, ட்ரெயின் டிக்கெட்லாம் நாங்க யாருமே புக் பண்ணிட்டோம்னா கரெக்டா 25ஆம் தேதிக்கு புக் பண்ணியாச்சு, இப்ப நான் கேன்சல் பண்ணிட்டு 21ஆம் தேதிக்கு எல்லாத்தையும் மாத்தணும். சோ எவ்வளவு சிரமம் இருக்கு தெரியுமா? கூட்டத்தை அப்ப என்ன இருப்பாங்க சில பேர் கேன்சல் ஆயிரும், திரும்ப டிக்கெட் கிடைக்காது, வாங்கப்பா அப்படின்னு வெப்சைட் சில பேர் வராங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒரு தடங்களை ஏற்படுத்தணும். விஜயோட மாநாட்டுக்கு 2வது நாட்டு மதுரை நடக்கிற மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் சரியெல்லாம் பண்ணுங்க, என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க கலை போட்டுருக்காங்க. சோ அதனால மதுரையில உள்ள தமிழை வச்சுக்கிறதும் சரி, தமிழ்நாடு உள்ளவங்களும் சரி, தளபதி விஜயோட அந்த மதுரை மாநாட்டு மிக சிறப்பா நடக்கணும். அதுக்கு உங்களால முடிஞ்ச அளவு ஒரு பங்களிப்பை நீங்க இப்பதான் காட்டணும். இப்பதான் உங்களுக்கு காட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அதாவது தளபதி விஜய் அவர்களே அமைச்சு கொடுத்துருக்காருமே நினைச்சு வரணும். அதாவது உங்களுடைய பவர் என்ன, தளபதி விஜய் அவர் மேல நீங்க எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்கீங்கிறத இப்பதான் நீங்க காட்ட முடியும். சோ அதனால பூந்து விளையாடுங்க. தமிழை வச்சுக்கிறதுடைய பவர் தமிழ்நாட்டுல என்ன அப்படிங்கறத மதுரையில காட்டணும். சோ பாக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச நினைச்சேன். லேட்டஸ்டா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று சோசியல் மீடியால பார்த்தேன், ட்விட்டர்ல. அது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அப்பா அப்படிங்கிற வந்து ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று வந்துருச்சு. அந்த போஸ்ட்ல ரொம்ப தரம் தாழ்ந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை விமர்சிக்கிற எடிட்டிங் பண்ணி விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் வச்சாப்புல ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று வந்துருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வந்து தவறா தெரிஞ்சு இதை கண்டிச்சு நம்ம பேசணும்னு நினைச்சேன். அதாவது கேட்டீங்கன்னா மாற்று கட்சியில உள்ளவங்களை விமர்சிக்கணும் ஒரு நாகரிகம் இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு. இப்ப நாமளுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைந்த சீமான் அவர்களையும் அவங்களுடைய கொள்கை பொறுப்பத்துல சாட்டு திறமைகளையும் விமர்சிக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளால விமர்சிக்க எப்படி பண்ணுமோ அதை பண்ணணும். ஆனா ஒரு எடிட்டிங்ல ஒரு கட்சியோட தலைவரை ரொம்ப தரம் தாழ்ந்து இப்படி வந்து போஸ்ட் போறது ரொம்ப ரொம்ப அநாகரிகம். அதுலயும் டிவிகே கட்சியுடைய அந்த ரெஃபரன்ஸ் வைக்க தெரியுமா, அது மிக உச்சகட்டமான ஒரு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். இப்பெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. இது என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு அரசியலா? தளபதி விஜய் அப்படிதான் எல்லாரும் வழிநடத்திட்டு இருக்காரு. அவர் எவ்வளவுக்குள்ள நாகரிகமா அந்த கட்சியில இருக்க ஒவ்வொரு பொறுப்பாலும் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து பேசுறாங்க. சில விஷயங்கள் கூட சினிமால இருந்து ரசிகத்தனமா விமர்சனம் கூட அதை கூட எதிர்க்காம கடந்து போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு கீழ்த்தரமா எப்படி போடலாம்? சோ அந்த போஸ்டில எப்படி எடிட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, காலா படத்துல ரஜினிகாந்த் உட்கார்ந்து இருப்பாருல, ஒரு சேர்ல உட்கார்ந்து இருப்பாரு நாற்காலியில, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நாய் ஒண்ணு கையில பிடிச்சாப்புல இருப்பாரு. சோ அதுல உட்கார்ந்து இருக்க இடத்துல ரஜினிகாந்தோடைய போட்டோ இருக்குல்ல, ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயோட போட்டோ வச்சு அந்த நாயின் முகத்தை வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவருடைய அந்த போட்டோ பிக்ஸ் பண்ணி
அதாவது 8% ஓட்டு இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி சீமான் முன்னாடி வாங்கினாரு, அதையும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போட்ட பிச்சைனாலதான் சாமான் வாங்கினாரு 8% ஓட்டு வாங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணி அதுல மேல விஜய் அவர்களுடைய அந்த டிவி கட்சியுடைய விஜய் அவர்கள் போட்டோ ரெஃபரன்ஸா வச்சு அந்த எடிட்டிங்க போட்டிருக்கானுங்க. சோ இத பார்க்கும்போது இத பண்ண பெயிண்ட் ஆப்பாங்கிற ஐட்டம் தான் இருக்கு. அதுல தன்னுடைய ஃபேஸ வைக்கல. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய நிறைய விஷக்கிருமிகள் பாத்தீங்கன்னா தங்களுடைய போட்டோ போடுறதே கிடையாது. சோ இப்ப இது யாரு அப்ப பாக்கணும் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி சேர்ந்தவங்களுக்கு மொத்தம் எப்படி தெரியும்? பார்த்தல எப்படி இருக்கான்னு பாருங்க, தருதலைங்க இப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா தான் தெரியும். அதாவது உண்மையிலேயே தமிழை வச்சு காலத்தை சேர்ந்த யாரும் இருக்க முடியாது. சோ உண்மையிலே தமிழை வச்சு காலத்தை சேர்ந்தவங்களா இருந்தா நீங்க தளபதி விஜய் ஜெயிக்க வைக்கணும், அரசியலா அவர் ஜெயிக்க நினைக்கிறேன், இந்த மாதிரி சிறுத்தனமான விஷயங்கள்லாம் முன்னெடுக்க மாட்டீங்க. அப்ப அதை பண்றத அப்ப தமிழை வச்சுக்கிறத சார்ந்தவங்க ஆதரிக்க கூடாது. அதுக்காக தான் இதை பேசிட்டு இருக்கேன். அதுல போய் அந்த ஐடியில போய் பார்த்தோம்னா டிவிக்கு எல்லாருடைய பேரும் டிவிக்கு போட்டு அவங்க தான் நிறைய அதை ஃபாலோவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபாலோவர் பண்ண போய் தான் அதாவது அது என்கரேஜ் பண்ண மாதிரி நான் இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் உள்ள போய் பார்த்தா நிறைய போஸ்ட் சீமானவர்லாம் ரொம்ப மோசமான இதுல எடிட்டிங் பண்ற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் பண்ணவே கூடாது. எதுக்குறமா இப்ப சாட்டை திரைமுறை ஒரு இது விஷயம் நம்ம அதாவது அவதூறு பேசுறானா விஜயோட போய் தாழ்ந்தாழ்ந்து விமர்சிக்கலாம், நாம பதில் பேசணும். நீ உன முகத்தை வச்சு நீ தைரியமான ஆம்பளையா தான் நீ அதே மாதிரி போடு. உன்னால இப்ப உனக்கு தலைவரை பாத்தீங்கன்னா அவமரியாதையா விமர்சிக்கும் போது தரம் நீ பதிலுக்கு அதை பத்தி பேசணும். அதாவது நீ உன்னோட எதிர்ப்பு எப்படி காட்டணும் அப்படி காட்டணும். ஆனா அதுக்காக இப்படி காட்டணும் அவசியமே கிடையாது. இது ரொம்ப கொச்சத்தனமானது, கையெல்லாம் பாக்குற வேலை. சோ இந்த மாதிரி விஷயங்களை சில பேர் நம்ம பாத்துக்கலாம். ஆனா இதே மாதிரி வேலைகளை அந்த சைட்ல இருந்து பண்றாங்க. எப்பா எவனா பண்ணிட்டு போட்டுப்பா. ஆனா நான் என்ன சொல்றேன், டிவிக்கு கட்சி விஜயோடைய அந்த ரெஃபரன்ஸ் கட்சியோட ரெஃபரன்ஸ் அதை ரவுண்ட் ஷேப்ல போட்டுக்கலாம் பாருங்க, விஜயோட போட்டோ போட்டு அந்த கொடியோட ரெஃபரன்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி வச்சு எந்த ஒரு இது யார் பண்ணாலுமே தவறுதான். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆதரிக்க மாட்டேன். இது எனக்கு சுத்தரவு பிடிக்கல. அதாவது இதை தமிழை வச்சுக்கிற தோழர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆட்களுக்கு. சோ அதனால இதுல சொல்ல நினைச்சேன். அதாவது எதிரி பாத்தீங்கன்னா நேருக்கு நேரா தான் மோதம் எதிர்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. சீமான் அவர் மேல நமக்கு முழுக்க மாற்றுக்கிறது இருக்கு. அவர் முன்னுக்கு பின்னா இப்ப அவருடைய கொள்கையே விஜய் எதிர்ப்புதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த கட்சியோட கொள்கையை எப்படி நேரடி செட் பண்றாங்க அப்படின்னா டிஎம்கே விசஸ் டிவிக்கு போயிட்டு இருக்குன்னா இவங்க என்டிகே விசஸ் டிவிக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம அவங்களை விமர்சிக்கணும், எதிர்க்கணும், அதெல்லாம் ஓகே போட்டு போனாங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி எடிட்டிங் பண்றது ரொம்ப தவறு. இது ஆனா இருக்கு உச்சம். இதெல்லாம் பண்ணவே கூடாது. அது என்ன இது யாரா இருந்தாலும் அப்படிதான். சோ அதனால இதை தவறுன்னு எனக்கு சொல்லணும், கண்டிக்கணும் இந்த நேரத்துல அப்படி எனக்கு தோணுச்சு, அதனால கண்டிக்கிறேன். இது யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க. சரி, இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.